சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, இந்த தீய சகவாசத்துலேருந்து நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னா என்னென்ன பண்ணணும், அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா சொல்கிறாங்க. அதற்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி பிராமணர்களோட சீரீஸில் அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். பிராமணன்னாலே சுயம் மற்றும் சேவையில் சமமாக இருக்கக்கூடியவங்க, பேலன்ஸ் வைக்கிறவங்க தான். அதாவது சுயம் மற்றும் சேவை இரண்டிலுமே சரிசமமாக நீங்கள் இருக்கணும். பாபா சொல்கிறாங்க, தன்னையும் நீங்கள் மறந்துடாதீங்க மற்றும் விஸ்வ சேவையையும் மறந்துடாதீங்க. உலகையே சுற்றி வருவதற்கு எவ்வளோ காலம் உங்களுக்கு தேவைப்படும்? இந்த முழு உலகம், இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ காலம் உங்களுக்கு தேவைப்படும்? ஏன்னா நீங்கள் தான் இப்போது உலகத்திற்கே எஜமானரின் குழந்தையா இருக்கீங்க. அப்போது எஜமானராகி நீங்களும் உலகை சுற்றி வரணும். 3 உலகத்துக்கும் நீங்கள் எஜமானர்கள் தான். பரந்தாமம், அப்புறம் சூட்சம லோகம், அதுக்கப்புறம் ஸ்தூல உலகம், எல்லாத்துக்குமே தான். அப்போது 3 உலகத்தையும் நீங்கள் சுற்றி வர முடியும். அப்போது இந்த உலகத்தை உங்களால் சுற்றி வர முடியாதா? அது ஒன்றும் பெரிய விஷயமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. முன்னாடியெல்லாம் இருந்த அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சதா அவங்களோட ராஜ்யத்தை சுற்றி வருவாங்க. பிரஜைகளை சதா சுகமானவர்களாக மாற்றும், அதாவது திருப்தியாக அவங்க இருக்காங்களா, அவங்க வச்சுக்கிறதுக்காக, திருப்தியாக வச்சுக்கிறதுக்காக முழுசாக சுற்றி பார்ப்பாங்க. அவங்களோட நாட்டை அவங்க ராஜ்யம் பண்ணக்கூடிய இடத்த சுற்றி பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் அவங்க உண்மையை யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க? பாபா கேட்குறாங்க, இந்த அனைத்து பழக்க வழக்கங்களும் அஸ்திவாரம் எங்கன்னா சங்கம யுக நேரம். இந்த சங்கம யுகம் பிராமணர்கள் கிட்டேருந்து தான் அவங்க கற்றுக்கிட்டாங்க. அதனால் தான் ஏதாவது ஒரு சடங்கு பண்ணணும் அப்படின்னா அவங்க யாரை கூப்பிட்றாங்க? பிராமணர்களை தான் கூப்பிட்றாங்க, அழைக்கிறாங்க. அதனால் உங்களிடம் இருந்து ராஜ்யத்திற்கான வழக்கத்தை அவங்க எல்லாருமே கற்றுக்குறாங்க. கற்றுத்தரக்கூடியவங்க உங்களால் கண்டிப்பாக அதையும் செய்ய முடியும். அதனால் மாஸ்டர் படைப்பவர்களாகி உலகை மேற்பார்வை செய்யுங்கள். புரிஞ்சுதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இப்போ என்ன செய்யணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நீங்கள் தீய சகவாசத்துலேருந்து உங்களை காப்பாற்றிக்கணுன்னா உலகத்தையே நீங்கள் தான் பார்த்துக்கணும். உலகத்தையே பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்கும்? ஃபுல் டைமும் பிஸியாக இருக்கணும் நீங்கள். அப்போது உங்களுக்கு இந்த தீய விஷயங்கள்லேருந்து எங்கே உங்கள் கவனம் போகும்? அதுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க, இப்போ குழந்தைகள் நீங்கள் குழந்தைத்தனமான சோம்பலை விட்டுடுங்க. அந்த சோம்பல்தனமான விஷயங்களை விட்டுடுங்க. நேரம் சக்திகளை சேவையில் வெற்றி ஆக்குங்க. இப்போ உங்கள் நேரத்தை சேவையில் சக்திசாலியாக உங்களை மாற்றிக்கோங்க. சேவையில் ஈடுபடுத்துங்க. அந்த சக்திகள் எல்லாத்தையும் இதில் ஈடுபடுத்துங்க. அப்போ நினைவு பண்ணுறீங்க, சக்திகளை பெறுறீங்க. அது எதற்காக? சேவையில் ஈடுபடுத்தணும் நம்ம. 2வது அப்பா என்ன சொல்கிறாருன்னா, பிராமணன்னாலே கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சில ஆத்மாக்கள். இந்த பிராமண உலகை படைக்கக்கூடியவர் இன்றைக்கி நாலாபுறங்களிலும் உள்ள தனது பிராமண குழந்தைகளை பார்த்துட்டு இருந்தார். பாபா சொல்கிறாரு, இந்த பிராமண உலகம் சின்ன உலகம்தான், ஆனால் மிகவும் சிரேஷ்டமான உயர்ந்த ஒரு உலகம். அதுலேயும் மிகவும் அன்பான ஒரு உலகம். இந்த பிராமண உலகம் முழு உலகில் உள்ள விசேஷ ஆத்மாக்களின் உலகம். ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க, இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடியது தான் இந்த பிராமண உலகமே. அப்போ ஒவ்வொரு பிராமணரும் கோடியில் சிலர்.
அந்த சிலரிலும் சில ஆத்மாக்களாக நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உணரணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா பாபா சொல்கிறாங்க, உரிமை உள்ளவர்களாக இப்போ நீங்கள் ஆகியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. பாபா எப்படி உயர்ந்ததுலேயும் உயர்ந்தவராக இருக்கிறாரோ அந்த மாதிரி தான் பாபாவை புரிஞ்சிக்கிட்டு பாபாவுடையவர்களாக ஆகக்கூடிய ஆத்மாக்களும் ரொம்ப ரொம்ப விசேஷ ஆத்மாக்களே. நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் நீங்கள் பிறந்த உடனே பாக்கிய விதாதாவாகிய பாபாவோட நெற்றியில் சிரேஷ்ட பாக்கியத்தை ரேகையை உங்களுக்கு உருவாக்கிட்டார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் பிறந்த உடனே பாபா குழந்தையா ஆன உடனே உங்களோட நெற்றியில் பாபா என்ன பண்ணுறாரு, சிரேஷ்ட பாக்கிய ரேகையை உருவாக்கிட்டார். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த ரேகையை விரிவுபடுத்திக்க முடியும். இப்படிப்பட்ட சிரேஷ்ட பாக்கியவான் ஆத்மாவை நீங்கள் இருக்கீங்க. இப்படி தன்னை பாக்கியவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்தளவுக்கு உயர்ந்த ஆன்மீக போதையின் அனுபவம் உங்களுக்கு ஏற்படுகிறதா? ஒரு ஆன்மீக குஷி. ஏன்னா ஒவ்வொரு பிராமணன் உள்ளத்திலும் திலாராம் உள்ளபூர்வமான அன்பு இருக்குது. உங்கள் எல்லார்கிட்டேயும் பாபாவோட உண்மையான அன்பு நீங்கள் அனுபவம் பண்ணுறீங்க. உள்ளபூர்வமான அன்பை கொடுத்து கொண்டிட்டு இருக்காரு. அப்பாவும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. உண்மையான அன்பு உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. இந்த மாதிரி அன்பு உலகத்தில் கிடைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட உண்மையான அன்பை நம்ம அனுபவம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பரமாத்மா அன்பு முழு கல்பத்திலும் ஒருத்தர் மூலமாக தான் இந்த ஒரு நேரத்தில் மட்டும்தான் நமக்கு பிராப்தியாக கிடைக்குது. இந்த டைமை மிஸ் பண்ணோன்னா எல்லா கல்பத்துலேயும் மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ அவ்வளோ போதை நம்மளுக்கு இருக்கணும். நமக்கு இந்த டைமில் தான் அப்பாவோட அன்பு கிடைக்குது. அப்போது நம்ம எவ்வளோ பாக்கியசாலி, எவ்வளோ அந்த அளவுக்கு பாக்கியவான் நம்ம இருக்கிறோம், புண்ணியம் செஞ்சுருக்கோம். நம்மளுக்கு அப்பா நமக்கு அன்பு காமிக்கிற, அதுவும் உண்மையான அன்பு எங்கேயுமே கிடைக்காது. அப்போது பாபா சொல்கிறாங்க, இந்த ஆன்மீக போதை சதா ஒவ்வொரு காரியத்துலேயும் இருக்கிறதா? நீங்கள் ஒவ்வொரு காரியம் செஞ்சாலும் அந்த போதை இருக்கணும். பரமாத்மாவோட அன்பில் நான் வளர்ந்துட்டுருக்கேன். உலகத்திலே மிக சிறந்த உலகத்தில் நான் இருக்கேன். அதாவது இந்த பிராமண உலகத்தில் இருக்கேன். எல்லாருமே மிக உயர்ந்தவங்க ஆத்மாக்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு போதையில் இருக்கணும். அப்படி இருக்கும் போது வீண் விஷயங்கள் நம்மளை சுற்றி எப்படி வரும்? ஏன்னா போதை இருந்தால் தான் நம்ம அப்பாவை நினைவே பண்ண முடியும். அதுக்கு தான் இன்றைக்கி முரளிலேயே அப்பா சொல்கிறாங்க, இன்றைக்கி டேட் 26/3/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையோட கையை பிடிச்சிருக்கீங்க. குடும்ப விவகாரத்தில் நீங்கள் இருந்தால் கூட தந்தையை நினைவு செஞ்சுக்கிட்டே தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாக ஆகி விடுவீங்க. அப்பா கேட்குறாங்க, குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் எந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கணும்? இதய சிம்மாசனதாரியாக ஆவதற்கு விதி என்ன? அப்பாவை என்ன சொல்கிறாங்கன்னா, ஞான கடலான தந்தை தினமும் நமக்கு ஞான ரத்தினங்களால் தட்டுகளை நிரப்பி கொடுத்துட்ருக்காரு. அப்படின்ற அந்த மகிழ்ச்சி எப்போவும் நமக்கு இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு யோகத்திலேயே இருப்போமோ அந்தளவுக்கு புத்தி தங்கமாகிட்டே போகும். அப்போட நினைவிலே இருக்க நமக்கு புத்தி தங்கமாகும். இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்கள் தான் நமக்கு கூடவே வரும். மனிதர்கள் அழியக்கூடிய விஷயங்களில் அவங்களோட கவனத்தை கொடுத்து அவங்க அதில் சேர்த்துட்ருக்காங்க. நம்ம ரொம்ப பாக்கிய குழந்தைகள், அழிவற்ற ஞான ரத்தினங்கள், இது பல ஜென்மத்துக்கு கூட வரும். அப்போது எதில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்?
மற்றும் அப்பா சொல்கிறாங்க, இதய சிம்மாசனதாரியாக நீங்கள் ஆகணும்னா தாய் தந்தையரை நீங்கள் முழுமையாக பின்பற்றணும். அவங்களோட இதயத்தில் நம்ம இடம் பிடிக்கணும் அப்படின்னா அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அவங்களுடைய ஸ்ரீமத்து படி நம்ம நடந்து செல்லணும். மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்கணும். ஓம் சாந்தி. அப்பா என்ன சொல்லணும்னா, ஆன்மீக குழந்தைகள் இப்போ வந்து எங்கே அமர்ந்திருக்கீங்க? ஆன்மீக தந்தையின் பல்கலைக்கழகத்தில் பாடசாலையில் அமர்ந்திருக்கீங்க, யூனிவர்சிட்டியில் இருக்கீங்க. நம்ம எல்லாருமே எங்கே இருந்தாலும் சரி, நம்ம அப்பாவோட இறைவனோட பல்கலைக்கழகத்தில் படிச்சிட்ருக்கோம் அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறவர் யார்? ஆன்மீக தந்தை, இறைவன்னு அவர் சொல்கிறாங்க. அதை வந்து புத்தியில் நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த படிப்பில் ரொம்ப கவனமாக இருப்போம். அந்த தந்தை நமக்கு என்ன சொல்லி தந்துட்டுருக்காருன்னா, முதல் இடை, இந்த படைப்பினுடைய முதல் இடை கடை ரகசியத்தை, இந்த பாரதம் வந்து எவ்வளோ எழுச்சி மற்றும் வீழ்ச்சி, எப்படி உயர்ந்ததாக இருந்தது அப்புறம் கீழே தாழ்ந்ததாக மாறிடுச்சு. அது ஏன் உயர்ந்ததாக இருந்ததுன்னா, தூய்மை வந்து அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் அது சொர்க்கமாக இருந்துச்சு. தூய்மை இழந்த உடனே அது நரகமாகிடுச்சு, ரொம்ப பழைய உலகமாகிடுச்சு. ஸோ அதனால் அப்பா வந்ததே இங்கே வந்து உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் அந்த தூய்மை இழந்த விஷயத்தை தூய்மை ஆக்கிறதுக்காக தான். இப்போ உள்ள ராஜாக்கள் யாருமே அந்தளவுக்கு கிடையாது. அப்படியே இருந்தால் கூட அவங்களுக்கும் தூய்மை இல்லை. ஸோ இந்த தூய்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இப்போது எங்கே வேணால் இருக்கலாம், குடும்ப விவகாரத்தில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், எங்கே வேணால் இருந்தாலும் நம்ம இப்போது சதோ பிரதானமாக ஆகணும். நம்மனா யார்? நம்ம உண்மையாக இந்த சரீரம் கிடையாது, நம்ம ஒரு ஆத்மா. ஸோ இந்த ஆத்மா தான் அழிக்க முடியாதது. அழிவில்லாத விஷயத்தில் தான் நம்மளோட கவனம் இருக்கணும். அழியக்கூடிய விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தி செலுத்தி தான் இந்த அளவுக்கு கீழான நிலைக்கு வந்தோம். எல்லா செல்வங்களும் இருக்குது, எல்லா இதுவும் வச்சுருக்குறாங்க ஸ்தூலமானது. ஆனால் உள்ளுக்குள்ளே நிம்மதி இல்லை. ஏன்னா தூய்மை இல்லை. தூய்மை இருந்தால் தான் எல்லாமே கிடைக்கும். அதனால் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் சத்தியுகத்துக்கு போகிறதுக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. அதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா தெய்வீக குணம். தெய்வீக குணங்கள் எப்போ வரும்னா, ஃபஸ்ட்டு நம்ம தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அதில் கவனம் செலுத்தணும். இப்போ நம்ம சில ஸ்டால்ஸு இல்லை இந்த மியூசியம்லாம் வைக்கிறோம், பட விளக்கம்லாம் வைக்கிறோன்னா சில பேர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அது எப்படிங்க காமம், கோபம், அகங்காரம் இதெல்லாத்தையும் விட முடியும்? இப்போ உணவு நமக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி தான் இந்த காமமும் ஒரு உணவு மாதிரி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சில பேர். அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, அந்த மாதிரி அஜாமிலாக இருக்கக்கூடியவங்க தான் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த மாதிரி இதை போய் உணவோடு ஒப்பிடுறீங்களே, உணவுக்கும் இதுவும் உணவு இல்லாமல் கூட நிறைய பேர் சன்னியாசிகள்லாம், அதாவது இந்த காமம் இல்லாமல் கூட விகாரங்கள் இல்லாமல் இருக்காங்களே, அவங்க ஒன்றும் செத்து போலையே, உணவு இல்லைன்னா செத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், அவங்க யார் வந்து இந்த சத்தியுக திரேதாயுகத்துக்கு வர முடியுமோ அவங்க வந்து இதை ஏற்றுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி தூய்மையாக இருக்க முடியும், அப்படி இருந்தால் தான் நன்மை அப்படின்றத அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க முயற்சி செய்வாங்க. அப்படி ஏற்றுக்கலை அப்படின்னா அவங்க வந்து அதுக்கப்புறமேட்டு திரேதாயுகம்க்கு அப்புறமேட்டு வரவங்க அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இப்போது இந்த உலகமே சொர்க்கமாக மாறப்போகிற டைம். அதற்கு முக்கியமான அடித்தளமாக நம்ம வந்து தூய்மையாக இருக்கணும். தூய்மை இருக்கும் போது தான் எல்லா செல்வமும் நம்மக்கிட்ட இருந்துச்சு. இப்போது அதுக்கு வந்து அப்பா வந்திருக்காரு. அப்பா வந்து அவராக வந்து சொல்லித்தரல. இப்போது ஒருத்தவங்க வந்து குடும்பம் எப்படி உருவாகும்னா, கணவன் வந்து மனைவியை தத்தெடுத்து
அப்புறம் குழந்தைங்கள படைச்சு அதுக்கப்புறமேட்டு ஒரு குடும்பமாக ஆகுது. அந்த மாதிரி தான் இது வந்து ஈஸ்வரிய குடும்பம். சிவ பாபா நமக்கு வந்து தந்தையாக இருக்கார். அவர் மனைவியை வந்து தத்தெடுக்கிறாரு. அதுதான் பிரம்ம பாபா. அவரை தத்தெடுத்து நம்ம எல்லார் குழந்தையையும் படைக்கிறாரு. அது எப்படின்னா வாய் மூலமாக நம்மளுக்கு இந்த ஞானத்தை சொல்லி 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 நம்மளை வந்து படைக்கிறாரு. ஸோ அப்போது நம்ம வந்து இப்போ எல்லாருமே ஒரு குடும்பமாக இருக்கோம். ஆனால் சந்நியாசிகள் வந்து துறவற மார்க்கம், அவங்க குடும்ப மார்க்கத்தை விட்டு போயிடணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து சத்தியுகம் வந்து குடும்ப மார்க்கம், இல்லற மார்க்கம். தூய்மையை இப்போ வந்து இழந்துட்டீங்க. அதனால தான் அப்பா வந்து சொல்கிறாரு, நீங்கள் வீட்டிலையே இருந்தாலும் தூய்மையாக இருக்க முடியும். அந்த மாதிரி தூய்மையாக நீங்கள் இருந்து அப்பாவோட வழிபடியே நடக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொர்க்கத்தில் வந்து அவ்வளோ தங்கங்கள், அதாவது தங்கத்திலே வீடு கட்டுவாங்க. என்னதான் ரஷ்யா அமெரிக்கா பெரிய பணக்கார நாடாக இருந்தால் கூட, ஆனால் எல்லார் வீடும் வந்து தங்கத்தில் ஒன்றும் கிடையாதே. ஆனால் இங்கே சத்தியுகத்தில் வந்து தங்கத்தால் ஆன அந்த தங்க கட்டியால் வீடே கட்டுவாங்க. எங்கே பார்த்தாலும் வைர வைடூரியங்கள் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், வைர வைடூரியங்களுக்கெல்லாம் எவ்வளோ அதுக்கு மதிப்பு அதிகமாகிட்டே இருக்குது. அங்கெல்லாம் வந்து சும்மா அப்படியே கிடக்கும், எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அப்படி இருந்த உலகம் இப்போ மீண்டும் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆகிறதுக்கு அப்பாவோட இந்த ஞான ரத்தினங்கள், இந்த ரத்தினத்தின் மூலமாக தான் நீங்கள் தூய்மையாக ஆக முடியும். அப்பா சொல்லக்கூடிய வழி. இன்னொன்று வந்து அப்பாவோட நினைவு. அப்பாவோட நினைவு மூலியமாக உங்களுக்கு வந்து அந்த தூய்மையான புத்தி, நினைவு மூலமாக தான் நமக்கு வந்து புத்தி வந்து தங்கமாக ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போது போர் வீரர்கள், அதாவது மறைமுகமாக இருக்கக்கூடிய அஹிம்சாவாதிகள். அதாவது போர்னால் வந்து சண்டை போடுறவங்க தான் போர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய யுத்தம் இது வந்து கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அப்பாவும் மறைமுகமாக இருக்கார், குழந்தைகளாகிய நீங்களும் இப்போது வந்து மறைமுகமான அஹிம்சாவாதி போர் வீரர்களாக இருக்கீங்க. அனைத்துலேயும் முதல் தனமான ஒரு ஹிம்சை என்னன்னா இந்த விகாரம் தான். அதுதான் முதல் இடை கடைசி, எல்லா பக்கமும் உங்களுக்கு துக்கம் தான் கிடைக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து சுகமான ஒரு உலகத்துக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. ஏன்னா அதுதான் உங்களுக்கு துக்கத்தை கொடுத்துச்சு. தூய்மையான உலகத்தில் தூய்மையற்றவர்கள் வந்து ஒருபோதும் வரவே முடியாது. இப்போ நீங்கள் எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இந்த மாயையும் வந்து குறைஞ்சது கிடையாது. மாயா அப்படி ஒரு அறை கொடுத்த உடனே ஒரேடியாக குழியிலேயே விழுந்துடுறாங்க. அதுக்கு தான் அப்பா சொல்கிறாரு, இந்த தேகதாரிகள் மேலே அன்பு வைக்காதீங்க. தேகத்தை பார்த்து அதனால் யார் கூடயும் பழகிறது, பேசுகிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது கிடையாது. மிகவும் தவறான ஒரு செயல். அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே விசித்திரமாக தான் இருந்தீங்க, ஆத்மாக்கள் தான். வீட்டில் இருக்கும் போது எப்படி இருந்தீங்க? பரந்தாமத்தில் ஆத்மாவாக தான் இருந்தீங்க. ஸோ இந்த தேகதாரிகள் மேலே நீங்கள் வந்து அன்பு வைக்கவே கூடாது. அப்பா ஒருத்தர் மேலே மட்டும்தான் அன்பு வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அன்பு வச்சிங்கன்னா அப்புறமேட்டு உங்களுக்கு மாயா வந்து அற கொடுத்துரும். ஏன்னா ஆத்மா வந்து இப்போது தூய்மை ஆனால் மட்டும்தான் அது இந்த முழு உலகமும் மாற்றம் அடையும். என்ன நீங்கள் கேட்பாங்க, நீங்கள் என்னங்க சேவை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு. நம்மளை நாமளே தூய்மையை ஆக்கிக்கிறதே மிகப்பெரிய ஒரு சேவை, தூய்மையாக வச்சுருக்கிறதே மிகப்பெரிய சேவைன்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்கு வந்து உழைக்கணும், சாதாரண விஷயமும் கிடையாது. இந்த ஞான ரத்தினங்களை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த லக்ஷ்மி நாராயணன் அவ்வளோ பெரிய பதவி அடைஞ்சாங்க. அவங்களோட கோவில் பாருங்கள், திருப்பதியில் வந்து
அவ்வளோ செல்வம் செழிப்பாக இருக்குது. அவங்க கோவிலுக்கே அவங்க நினைவு சின்னமே அப்படி இருக்குன்னா அவங்க உண்மையை எவ்வளோ எப்படி வாழ்ந்திருப்பாங்க சொர்க்கத்தில். அப்போது அவங்களும் இப்போது இந்த படிப்பு மூலமாக தானே அந்த மாதிரி ஆனாங்க. அப்போது இந்த படிப்பு தான் வந்து ஒரு ரத்தினங்கள். அதை தான் வந்து ஒரு கதையில் வந்து சொல்லுவாங்க, இந்த கடல் வந்து ரத்தினங்கள் வந்து தட்டுகள் நிறையா வச்சு கொடுத்து நிறைய பேர் செல்வம், அதாவது பெரிய கோடீஸ்வரன்லாம் மாற்றிருக்கு அப்படின்னு. அது வேறு எதுவும் இல்லை. உண்மையாக என்னன்னா அப்பா வந்து ஞான கடலாக இருக்கார். இந்த ஞான கடல்கிட்ட இருந்து ரத்தினங்கள் நம்மளுக்கு தட்டு நிறையா வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்பாவோட மகா வாக்கியங்கள் இதையே நினச்சிக்கிட்டே இருக்கிறோன்னா நமக்கு விகாரங்கள், எண்ணங்கள், நம்மளோட சங்க தோஷம் எல்லாமே விலகி போயிடும். இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம பாபாவோட ஸ்ரீமத்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்ச உடனே அப்பாவை நினைவு பண்ணணும். அப்புறமேட்டு ஞான ரத்தினங்களை நம்ம பையில் நிரப்பிக்கணும், புத்தின்ற பையில். அப்போது நம்ம என்ன போடுறோமோ அதுதானே வெளியில் வரும். இப்போ உலகத்தில் பாருங்கள், அவங்க என்ன போடுறதுன்னே தெரியல. ஏன்னா அந்த மனசு வந்து ஏதாவது யோசனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், மனசில் எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் முழு நேரமும் நம்ம இந்த காலையில் மெயினாக வந்து காலையிலையும் அப்புறம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த ஞானத்தை வந்து நம்ம படிக்கணும், இல்லை கேட்கணும். படிக்கிறது கூட ரொம்ப நல்லது தான். ஸோ நம்ம வந்து இந்த ஞான ரத்தினங்களை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ளே இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தேவையில்லாமல் நம்ம மனசு வந்து அங்கேயும் இங்கேயும் அலையாது. மனசு வந்து கட்டுப்படுத்த முடியும், புத்தியும் வந்து கரெக்டான இடத்துல இருக்கும். பாபாவோட நினைவில் நம்ம இங்கே இருக்க போகிறவங்க கிடையாது. தேவையில்லாத விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்த மாட்டோம். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா இதை புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. இங்கேயே வந்து பாபாவை தெளிவாக கரெக்டாக புரிஞ்சவங்க வந்து ரொம்ப சில பேர் தான். ஏன்னா இங்கே வரிசை கிரமம் வந்து இருக்குது. அதனால் சில பேர் வந்து புரிஞ்சுக்காமல் இங்கே இந்த ஞானத்தையே விட்டு போயிடுறாங்க. இதை நல்லா புரிஞ்சவங்க வந்து இங்கேருந்து இதை விட்டு போக முடியாது. அப்பாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்பா எப்படி ஒளி வடிவானவராக இருக்கார், நானும் அப்படி தான் இருக்கேன்னு நல்லா உணர்கிறாங்களோ அவங்களுக்கு அதீந்திரிய சுகம், சக்திகள் கிடைக்கும். அதுதான் வந்து சுகம். இந்த ஞான ரத்தினங்களை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அப்போது கிடைக்கக்கூடிய போதை வந்து வேறு எதுலேயுமே இருக்காது. ஸோ இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப பாக்கியவான் குழந்தைகள் நம்ம தான். நம்ம இதுலேயே பிஸியாக இருக்கணும். நம்மளோட புத்தி மனசை வந்து இதுலேயே இருக்கணும். சில பேர் வந்து இதை தவிர வேறு ஏதாவது பேசுவாங்க. இந்த ஞானத்திலே இருக்கவங்க கூட வந்து பேசினாலும் அவங்க கூட வந்து அதிகமாக பேசாதீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஏன்னா அப்பா சொல்கிறாங்க, நல்ல சகவாசம் வந்து உங்களை கரை சேர்க்கும், தீய சகவாசம் வந்து உங்களை மூழ்கடிச்சிரும். யார் ஞானத்தில் புத்திசாலிகளா இல்லை பாபாவோட மனசில் அமர்ந்திருக்காங்களோ அவங்களிடம் மட்டும் நீங்கள் சகவாசம் வைங்க. அவங்க உங்களுக்கு ஞானத்தின் இனிமையிலும் இனிமையான விஷயங்களை சொல்லுவாங்க. அப்படியே குஷியாக நீங்கள் இருக்கலாம். அப்போ வரதானம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது வீட்டுக்கு திரும்புவதற்கான நேரம் வந்துருச்சு. அதனால் பந்தனம் முக்து மற்றும் யோக யுக்த ஆகணும். பந்தனம் முக்துனாலே ஒரு தளர்வான ஆடை, அதை வந்து நம்ம அணிஞ்சுக்கணும். இப்போ கட்டளை நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வினாடியில் நம்ம போயிடணும். எல்லாமே லேசாக இருக்குது, எந்த வெயிட்டும் இல்லைன்னா அப்படியே டக்குன்னு கிளம்பிடலாம். அந்த மாதிரி பந்தன் முக்த் யோக யுக்த் ஸ்திதியின் வரதானம் பெறுவதற்காக சதா இந்த உறுதிமொழியை நீங்கள் நினைவில் வச்சுருக்கணும். அது என்னன்னா, எனக்கு வந்து ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை. ஏன்னா இப்போது நம்ம வீட்டுக்கு செல்வதற்கு மற்றும் சத்தியுக ராஜ்யத்துக்கு வருவதற்கான நேரம். அப்போது பழைய சரீரத்தை விட வேண்டி இருக்கும். எனவே பாபா சொல்கிறாரு, நீங்கள் இதை சோதிச்சு பாருங்கள். எல்லாருமே வந்து நல்லவங்க தான், எல்லாருமே நம்மளுக்கு தேவை தான். ஆனால் இப்போது நமக்கு வந்து ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு அந்த உணர்வில் இருக்கணும். யாரோட சப்போர்ட்டும் நமக்கு வந்து தேவையே இல்லை. நமக்கு ஒரு பாபாவோட சப்போர்ட் கிடச்சிருக்கு.
அவர் வந்து நம்மளை வந்து நம்ம காலில் நிற்க வைக்கிறாரு. அப்போ அவரே நம்ம கூட இருக்கும்போது வேறு என்ன சப்போர்ட் வேணும் சொல்லுங்கள்? ஆனால் அதுக்கு பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த அளவுக்கு எவர் ரெடியாக இருக்கணும். இல்லைன்னா இது சில கயிர்கள் நம்மளை வந்து கட்டி போட்டிருக்குதா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். ஏதாவது பந்தனத்தில் நான் மாட்டிகிட்டு இருக்கேனா, இந்த பழைய உடலும் நம்மளை வந்து இருக்கக்கூடாது, இறுக்கமாக இருக்கக்கூடாது, எல்லாமே லேசாக இருக்கணும். ஸ்லோகன் என்னப்பா என்ன சொல்கிறாருன்னா, வீண் சங்கல்பம் என்ற அதிகப்படியான இந்த உணவை நீங்கள் சாப்பிடாம இருக்கணும். ஏன்னா அதிக எடையின் நோய்களில் இருந்து நீங்கள் அப்போ தான் தப்பிச்சு இருக்க முடியும். நிறைய அந்த வீணான விஷயங்கள், வீணான சங்கல்பமே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்புறம் அது பாரமாக்கிரும். அப்பாவை நினைவே பண்ண முடியாது, பறக்க முடியாது. அவ்யக்த இஷாரால என்ன சொல்கிறாருன்னா, பாபாவுக்கு அனைத்திலும் பெரிய பொருளாக அப்பா என்ன சொல்கிறாருன்னா, பாபாவுக்கு வந்து ஒரு பெரிய பொருளாக தோன்றுவது என்னென்னா உண்மை. அதனால் பக்தியில் கூட சொல்கிறாங்க, காட் இஸ் ட்ரூத். அனைத்திலும் பிரியமான பொருள் வந்து உண்மை தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னா உண்மையாக இருக்கிறவங்க. யார்கிட்ட உண்மை இருக்கோ அவங்க வந்து தூய்மையாக இருப்பாங்க, சுத்தமாகவும் தெளிவாக இருப்பாங்க. அதனால் உண்மைனா ஆத்ம உணர்வு. நம்ம இந்த தேகம் கிடையாது, ஆத்ம உணர்வு. இந்த உணர்வில் இருக்கணும். இந்த விஷயத்துக்காக நம்ம உழைப்பு செய்யணும். அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு ஞான ரத்தினங்களால் எங்களோட பையன் முழுமையாக நிரப்பிட்டீங்க அப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.